இது புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோ. இந்த சேனல்ல அறிவுறுத்தல்கள் அண்ட் எச்சரிக்கைகள் தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பேன். அதுபோன்று இப்போ இந்த 2026ஆம் ஆண்டு போராடி ஜெயிக்கும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்கள். செகண்ட் ரேங்க்ல போடுறேன் அப்படின்னாக்க அந்த குரு பகவானுடைய இது அந்த அளவுக்கு பெருசா நன்மைகள் இல்லை. அண்ட் சனி பகவான் செலவுகளை ஒண்டி தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருப்பார். 11ஆம் பாவம்ங்கிறது அது பாதகஸ்தானம். அங்க ராகு இருந்து பெருசா கொடுத்து அப்படியே கெடுக்கிற மாதிரி கெடுப்பார். அவன் மேல பாரத்தை போட்டு உங்களால ஆனந்த செய்யறப்பயே இறுதி வெற்றி அப்பாடா அவர் காப்பாத்தினார்பான்ட்டு ஒரு திருப்தி ஆக முடியும். அடுத்து வர்றது கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்கள். அதாவது குரு கொடுப்பார், சனி கெடுப்பார், ரெண்டு வேலையும் நடக்கும். 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு சில மூல நூல்களில் கொடுத்துருக்கு. உங்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். அதற்கு பிடித்த பார்ட்னர்ஸை பார்க்கறது, ஈர்க்கக்கூடிய வகையில் சூழல்கள் இருக்கிறது, இதெல்லாம் அவர் கொடுப்பார். தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசி அன்புள்ளங்கள். லக்னாதிபதி ராசி அதிபதியான குரு பகவான் ஓகேங்கிற ஸ்டேஜில் இருக்கார். வித்தை, திறமை, சொந்த பந்தங்கள், சொத்துக்குரியவன் உச்சமாகிறது நல்லது தான். ஆனால் 8ஆம் இடம்ங்கிறதால உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து 4ஆம் இடத்துல இருந்து படுத்துறார். தோல்வி அடைகிற மாதிரியே பண்ண வைப்பார். உடம்பு சின்னதாக ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னால கையோட காட்டிக்கணும். மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்கள் போராடி ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. சனி பகவான் ஓகேவா இருக்கார். குரு பகவான் 50-50. ராகு கேது தான் நாட் ஓகேங்கிற ஸ்டேஜ். மெடிடேட் ஒண்டி பண்ணிட்டீங்க, விபரீத ராஜயோகம் எல்லாம் மூக்கில் விரல வைப்பாங்க. எப்படா அவன் ஜெயிச்சான், அதோட முடிஞ்சிச்சு இவன் கதை, அப்படி இப்படின்ல எதிர்பார்த்தோம், எப்படி மீண்டு வந்தான் அப்படின்னு மற்றவங்க பார்த்து அப்படியே அதான் விபரீத ராஜயோகம்னு. அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோ. வருகிற 2026ஆம் ஆண்டு இந்த புத்தாண்டு இந்த 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது, அவங்களுக்கான இந்த அறிவுறுத்தல் அண்ட் எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ நான் போடுவேன். இது பொதுவாக அந்த அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் பழகியிருப்பாங்க. இந்த சேனல்ல நானும் குறிப்பாக மற்ற ஜோதிடர்கள் போன்று ஒரு மோட்டிவேஷன் மாதிரி ஒரு பாசிட்டிவா எல்லா ராசிக்கும் போன இதில் இப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் நல்லா இருக்கும், இப்படி மாற்றி மாற்றி அது பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அப்படி பேசுகிற மாதிரி தான் பலரும் பேசுகிறாங்க. அது என்னை பொறுத்த மட்டில் அந்த அளவுக்கு அது பயனுள்ளதாக இருக்குமா அந்த அன்புள்ளங்களுக்கு அப்படின்னு யோசிச்சு தான் இந்த எச்சரிக்கை கொடுக்கறது தான் மையக்கருவா. ஏன்னா ஜென்ரலாக பேசுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறார்களே. சார் நம்மளாவது இப்படி இருக்கு, இப்படி நெருக்கடி வரும், இந்த மாதிரி சூழல் வரும், இந்த மாதிரி எண்ணங்கள், இந்த மாதிரி உணர்வுகள் வரும், அதில் நீங்கள் எப்படி ஈஸியாக கையாளணும், எப்படி மெடிடேட் பண்ணிட்டு சமநிலையில் நீங்கள் அதை எதிர்கொள்ளணும், நெகட்டிவை கூட அப்படியே பாசிட்டிவாக மாற்றிக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நல்லா இருக்குன்ட்டு தான் நான் என்னுடைய சேனலில் மேக்சிமம் அறிவுறுத்தல்கள் அண்டு எச்சரிக்கைகள் தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பேன். அதுபோன்று இப்போ இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல பலன்கள் ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருந்தா கூட அவங்களுக்கு என்ன மாதிரி சில இதில் இப்போ நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும், அதில் மாட்டிக்க கூடாது. ஏன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால ஒரு 20-25% தான் ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி தான் 75-80%. ஸோ அதனால் பாசிட்டிவாக இருந்தால் கூட அந்த தசாபுத்தி தான் இதாகும் அதிக, அதாவது 3/4 அதுதான், இது 1/4 தான் பலன்கள்.
ஸோ இது அதுக்காக தான் நான் என்ன சொல்லிருவேன்னாக்கா, பாசிட்டிவா இருந்தாலும் அந்த மைய கருவ எச்சரிக்கைக்குரிய அந்த இத நான் விடமாட்டேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் குடுத்தாலும், அதுல எந்த மாரி நெகட்டிவ் வர வாய்ப்பு உண்டு, அத எப்படி நீங்க கையாளணும் அப்படிங்கிற மாரி நான் சொல்லுவேன். நீங்க என்னுடைய வீடியோ பார்க்குறப்ப, அந்த மனநிலையில பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்க எண்ணங்கள், சூழல்கள், நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க, அதெல்லாம் பொருத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தெளிவு கிடைச்சிரும். அதோட கையோட நான் சொல்லக்கூடிய எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வுங்கிற மெடிடேஷனை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா, தியானத்தை மேற்கொள்ளும் பொழுது சூப்பரா இருக்கும். வெரி சிம்பிள் டெக்னிக் குடுத்துருக்கேன். பக்தி யோகத்துல. ஜெப தியானம்னு. அத அத முறையாக, தெளிவாக காலம்பற எந்திரிச்சதும் ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம்ல, பிரஷ் பண்ணுவோம்ல, அதே போன்று ஒரு தியானத்தை மேற்கொண்டுட்டு தான் அந்த நாள துவங்கணும். அப்படி பண்ணா இந்த 2026ஆம் ஆண்டு அனைத்து அன்புள்ளங்களுக்கும், அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்களுக்கும் ஒரு சூப்பராக பிராஸ்பரஸ் நியூ இயர்ம்பாங்க. உங்க எண்ணங்கள் ஈடேறும், ஆசைகள் நிறைவேறும். எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்த குடுக்குமோ, திருப்திய குடுக்குமோ, நிம்மதிய குடுக்குமோ, அது அத்தனையும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் கிடைக்க, இந்த எல்லாம் வல்ல பரம்பொருளை வேண்டி, என்னுடைய ஆசிர்வாதம் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, இப்ப நம்ம அந்த வீடியோக்குள்ள போவோம். இந்த வீடியோவோட தலைப்பு போராடி ஜெயிக்கும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்புல தான் பார்க்க போறோம். இந்த 2026ஆம் ஆண்டு போராடி ஜெயிக்கக்கூடிய ராசிகள்ல முதல்ல வர்றது மேஷ லக்னம் அண்ட் மேஷ ராசி அன்புள்ளங்கள். அவங்களுக்கு ஆக்சுவலா ஏன் அது மாதிரி போராடி ஜெயிக்கக்கூடிய ராசிகள் லிஸ்ட்ல போடுறேன், செகண்ட் ரேங்க்ல போடுறேன் அப்படின்னாக்க, அந்த குரு பகவான் ஒரு ஓகே 50-50 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கார். அந்த குரு பகவானுடைய இது அந்த அளவுக்கு பெருசா நன்மைகள் இல்லை. ஏன்னா 3ஆம் பாவத்தில் இருக்கிறதும் 4ஆம் பாவத்தில் இருக்கிறதும் கொஞ்சம் சுமார் தான். இருந்தாலும் ஒரு 9ஆம் இடத்ததிபதி மேஷ லக்னத்துக்கு பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் உச்சமாகிறப்ப மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி ஒரு திருப்தி, நல்ல சுப விரயங்கள், நல்ல சந்தோஷம், அந்த ஒரு நிம்மதி அதெல்லாம் கிடைக்கும். அதனால தான் ஒரு 50-50ங்கிறேன். அண்டு சனி பகவான் நாட் ஓகேங்கிற ரேஞ்சில் இருக்கார். அதாவது 7.5யின் விரயச்சனியாக இருந்து எந்தெந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு பணவரவை தடுக்க முடியுமோ தடுப்பார். ஆனால் செலவுகளை ஒண்டி தொடர்ச்சியாக கொடுத்துட்ருப்பார். செலவுகள் அதிகமாக இருக்கும், பணவரவு வராது, தடைப்பட்டுட்டு லேட் ஆகிட்டு இப்படியே பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு தன்மைகளை கொடுத்து அவர் நாட் ஓகே அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கார். மேலும் ராகு கேது ஓகேங்கிற ஸ்டேஜ். ஏன்னா அந்த ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. ஆனால் 5ல் உள்ள கேது அப்படி ஒரு ஆராய்ச்சி குணத்தை கொடுத்து ஏதாவது பெரிய பேராசையோடு செயல்படுறது, இல்லை குழப்பத்தில் நல்ல வாய்ப்புகளை மிஸ் பண்ணுறது, இப்படிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராகு 11ஆம் இடம் இருக்கிறது சிறப்பு. ஆனால் மேஷ லக்னம் அண்ட் மேஷ ராசிங்கிறது சரராசி, சரலக்னமாக வர்றதால அந்த 11ஆம் பாவம்ங்கிறது அது பாதகஸ்தானம். அங்கே ராகு இருந்து பெருசாக கொடுத்து அப்படியே கெடுக்கிற மாதிரி கெடுப்பார். புத்தியையும் அது மாதிரி குழப்புவார். ஆராய்ச்சி தன்மை, சந்தேகம், இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் ஒரு ஒரு செகண்ட் ரேங்க்ல கொடுத்துட்டு போராடி ஜெயிக்கும் ராசிகளில் இந்த மேஷ லக்னம் மேஷ ராசியை கொடுக்குறேன். ஸோ இந்த அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் நல்ல ஜெப தியானம் பண்ணிக்கணும். பெரிய அளவுக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பூர்வ பாக்கியம் உங்களை காப்பாற்றும். அதனால தான் போராடி ஜெயிக்கும் ராசிகள்னு. 9ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்துல உச்சமாகி 10ஆம் இடத்தை பார்க்கறது, அதெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸு. உங்களுக்கு பெரிய அளவுக்கு அந்தஸ்து, மரியாதை உயரும். இறுதி வெற்றி இருக்கும். என்னதான் போராட்டம், தடுமாற்றம், குழப்பங்கள் அப்படிலாம் இந்த வருடத்தில் இருந்தாலும் ஒரு இறுதி வெற்றி. போராடி ஜெயிச்சாருப்பா, முடிச்சிட்டாருப்பா, பரவாயில்லப்பா, இவர் முடிப்பாரா, இதே இன்னொருத்தவர்னா முடிச்சிருக்க முடியாது, இவர் விடாக்கண்டன் கடாக்கண்டன்னு முடிச்சிட்டாரு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த 5ஆம் இடத்ததிபதியும் பார்த்தீங்கன்னா 2-7 குடையவன் சாரத்தில் புத்தாண்டு பிறக்கும் பொழுது இருக்கிறார். இப்போ மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்கள் கொடுக்குற மாதிரி புத்தி வேலை பார்க்கும்.
அப்படி ஓவரா திங்க் பண்ணுவீங்க ரொம்ப பெருசா. அது கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தும். ஏன்னா 5வது பாவத்திலேயும் கேது இருக்கு. அப்படி ஒரு ஆராய்ச்சி குணம் வரும். 5ஆம் இடத்ததிபதி 9ல இருக்கார். அப்ப பெரியவங்க, மூத்தவங்க, அரசியல்வாதிகள், தந்தை போன்று உள்ளவர்கள் அவங்கள்ட்டெல்லாம் பிரச்சனை வரும். நீங்க ஒரு அப்பாட்டக்கர்ன்னு நெனச்சுட்டு சிக்கல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அவங்களோட இணைந்து தான் நம்ம ஜெயிக்க முடியுமோ ஒழிய, அவங்கள தவிர்த்துட்டு ஜெயிக்க முடியாது. உங்கள்ட்ட என்னதான் நியாயம் இருந்தாலும், ஒரு ஒரு ஒழுங்கு இருந்தாலும், அவங்களோட இணைந்து இப்ப மேல உள்ள அதிகாரி அப்போதைக்கு சொல்றாருன்னா, மறுத்து பேசினாலே அதிகாரிக்கு கோவம் வரும். இது பிராக்டிகலா நீங்க பார்த்துருக்கலாம். உங்களுடைய இம்மீடியட் பாஸா இருக்கட்டும், அதுக்கு மேல உள்ள பாஸா இருக்கட்டும். அவர் சொல்றது தவறாக அவர் ஒரு ராங்கா ஐடியா பண்ணிட்டு தப்பா சொன்னா கூட, உடனே "இது என்ன இப்படி சொல்றீங்க? இது தப்புன்னு" மூஞ்சில அடிச்ச மாரி டப்புன்னு சொன்னா, அந்த ஈகோ இடிக்கும் சூரியனுக்கு. ஸோ, அதனால அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சனி பகவான் பேச்ச கெடுத்து, அறியாமைய வெடுக்குனே யார்ட்ட பேசுறோம், என்ன பேசுறோம்னு தெரியாம கெடுத்து, தன வருவாயை கெடுத்து, குடும்பத்த கெடுக்கிற லெவல்ல இருக்கார். பேர கெடுக்கிறது, குடும்பத்த கெடுக்கிறதுன்னு. அதுல கவனமாக இருக்கணும். அண்ட் தேவையில்லாத பேசினாக்க தேவையில்லாத பகை, விரோதம், பிரச்சனை வரும். சாப்பாடு விஷயத்துலயும் மீந்து போனது, பழைய இது வேஸ்ட் ஆயிட போகுது அப்படிலாம் உள்ள விட்டீங்கன்னா வியாதி வரும். ஸோ மேஷ லக்னம் அண்ட் மேஷராசி அன்புள்ளங்கள் கவனமாக இருக்கணும். அண்ட் தொழில் வேலை ரீதியா பெரிய அளவுக்கு வளர்ச்சி வேணுமா? அலைச்சல் இல்லாமல் இருக்கணுமா? மெடிடேட் பண்ணிக்கங்க. இல்லாட்டி வெட்டி அலைச்சல் வீண் விரயமாக போயிட்டு இருக்கும். ஒரு திருப்தி இல்லாத நிலை ஏற்படும். இது இது ஒழுங்கா மெடிடேட் பண்ணுவீங்களான்னா அதுவும் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அந்த 9ஆம் பாவத்தை பார்த்து பெரியவர்கள், மூத்தவர்கள் அவங்கள கெடுக்கிறது மாத்திரமல்ல, நல்ல விஷயங்களை நீங்க செய்ய முடியாதபடியும் இந்த சனி பகவான் கெடுப்பார். அண்ட் குரு பகவான் உங்களுக்கு தேவையற்ற முயற்சிகளை ரொம்ப பெருந்தன்மையா நல்ல பேர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது தேவையில்லாத வேலைகளில் ஈடுபட்டு மாட்டிக்கிறது. உங்களுடைய வேலையை சொந்த வேலையை விட்டுட்டு வேற வேலையை புது வேலையை செய்யறது, அது சொந்த வேலையும் நடத்திக்கணும். இதை அது முடிச்சுக்கிட்டு அதை பண்ணணும். இதை விட்டுட்டு போனீங்கன்னா குடும்பம் கஷ்டம், பேரை கெடுத்துக்கிறது இதெல்லாம் வரும்னு இருக்கேன்ல. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிற மாதிரி ஆயிடும். நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. அது உங்கள் குடும்பத்தில் பெரிய சிக்கல், பார்ட்னர் வழியாக சிக்கல் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். 2/6/2026 அப்புறம் அவர் அர்த்தாஷ்டம குருவாகவும் போகிறார். ஆக சனி பகவான் விரயச்சனியாக இருக்கிறார். இவர் அர்த்தாஷ்டம குருவாக போகிறது அதுவும் நெகட்டிவ் தான். அதனால தான் செகண்ட் ரேங்க்ல போட்டிருக்கேன். போராடி தான் ஜெயிக்க முடியும், சும்மா ஈஸியாக கிடைக்காது. எதனால் அது ஒரு 3rd ரேங்க் கொடுக்காம செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா, அது பூர்வ பாக்கியாதிபதி உச்சமாக இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் இறுதி வெற்றி இருக்கும். எப்படியோ உங்கள் வித்தை திறமை உங்கள் அனுபவத்தை காட்டி உங்களுடைய கேரக்டர் அந்த செயல்களை வச்சு மற்றவங்க பரவாயில்லப்பா அவன் ஓரளவு போராடி ஓரளவு நேர்மையாக சரி பண்ணா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது வரும். இறுதியில் காரிய வெற்றி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் மெடிடேட் பண்ணல அப்படின்னா 5ல் உள்ள கேது அப்படி ஒரு ஆராய்ச்சி குணத்தை கொடுத்து டோட்டலாக காலி பண்ணி விட்டுருவார். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 அகங்காரம் இருக்காது. எல்லாம் அவர் பார்த்துக்குவார். நம்மளால முடிஞ்சதை நல்லபடியாக செஞ்சுருவோம். அவர் மேலே பாரத்தை போட்டு அவரை வேண்டிட்டு செஞ்சுருவோம் அப்படின்ட்டு செய்வீங்க, தப்பிச்சுக்குவீங்க. நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் 7.5 அது மாதிரி தான் படுத்தும். விரயச்சனி அப்படி தான் விரயங்களை கொடுக்க முடியும். அண்டு 3ஆம் இடத்து குரு அஸ் வெல் அஸ் 4ஆம் இடத்து குருவும் அந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இல்லாததால் உங்கள் புத்தியும் அப்படி தான் செயல்படும். பூர்வ பாக்கியத்தை ஏற்றிக்கலை அப்படின்னா நீங்கள் நான் செகண்ட் ரேங்க்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா 9ஆம் இடத்ததிபதி உச்சமாகிறதால நீங்கள் ஒழுங்காக மெடிடேட் பண்ணலன்னா 3rd ரேங்க்குக்கு தான் வரும். நான் ஏற்கனவே 3rd ரேங்க்கு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? அந்த அந்த இதுக்குள்ளே தான் உங்கள் ராசி வர்ற மாதிரி ஆகிடும். மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இறுதி வெற்றி இருக்கும். என்னதான் போராட்டம், தடுமாற்றம், பற்றாக்குறை, வரவுக்கு மீறிய செலவு, தொழில் வேலை ரீதியாக பிரச்சனைகள், புகழ் மரியாதை கேடு, முயற்சிகளில் தடை தாமதங்கள், நினைத்ததை விட வேற மாதிரி நடக்கிறது, இப்படிலாம் வந்தால் கூட அவன் மேலே பாரத்தை போட்டு உங்களால் ஆனந்தம் செய்கிறப்பயே இறுதி வெற்றி அப்பாடா அவர் காப்பாற்றினார்பான்ட்டு ஒரு திருப்தி ஆக முடியும்.
இல்லாட்டி தேவையில்லாமல் சிக்கல்களை நான் ஏற்கனவே 4th ரேங்க் கொடுத்தேன் இல்லைங்களா, மயக்கம் கலக்கம்னு அப்படி அதில் தவிக்கிற மாதிரி ஆகிடும். மெடிடேட் பண்ணிட்டீங்க, இறுதி வெற்றி இருக்கும். என்னதான் போராட்டம் இருந்தாலும் மயக்கம் கலக்கத்தில் மாட்ட மாட்டீங்க. ஏன்னா 9ஆம் இடத்தகுதி உச்சமாக இருக்கிற. கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டா போதும், கொஞ்சம் பவர் ஏற்றினாலே போதும், வெற்றி உறுதி. 2026ஆம் ஆண்டு போராடி ஜெயிக்கக்கூடிய ராசிகளில் அடுத்து வர்றது கன்னி லக்னம் அண்டு கன்னி ராசி அன்புள்ளங்கள். இவங்களுக்கும் இந்த 2nd ரேங்க் தான் கொடுத்துருக்கேன், இந்த கன்னி லக்னம் அண்டு கன்னி ராசி அன்புள்ளங்களுக்கு. ஏன் இவங்க இந்த போராட்டம் இருக்கும், போராடி தான் ஜெயிக்க முடியும்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த குரு பகவான் 50-50. ஏன்னா 10ஆம் பாவத்தில் இருக்கிறப்ப அது பதவி மரியாதை அந்தஸ்தை கெடுக்கிற மாதிரி பண்ணும். 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு சில மூல நூல்களில் கொடுத்துருக்கு. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது நல்லதில்லை. பொதுவாக விதியும் சுபர்கள் கோணத்தில் இருக்கணும். கேந்திரங்களில் இருக்கிறப்ப பெரிய நன்மைகள் செய்ய மாட்டார்கள். ஆக 2/6/2026 வரைக்கும் அந்த குரு பகவான் உங்களுக்கு சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் வழியா, வித்தை திறமை வழியா, மற்றவர்கள் கூட்டாளிகள் வழியா, சூழல் வழியா பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்காது. கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் சிக்கல், போராடிக்கிட்டு தடங்கள் வந்துக்கிட்டு ரொம்ப ஒரு அன்னீசினஸோடு சேர்ந்து தான் இருக்கும். ஆனால் 2/6/2026 அப்புறம் அந்த குரு பகவான் 11ஆம் இடம் வர்றது மிகவும் சிறப்பு. 7 மாதங்கள் 11ஆம் இடத்துல இருக்கார். 4-7 குடையவன். சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் வித்தை திறமை வழியா, பார்ட்னர் வழியா, சூழல் வழியா பெரிய அளவுக்கு லாபத்தை நன்மையை கொடுப்பார். இருந்தாலும் உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு அவர் பாதகாதிபதினு அந்தஸ்து வாங்கிறதால பெரிய அளவுக்கு லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த லாபத்தை மெயின்டைன் பண்ணுறது, இந்த லாபத்தால் மற்றவங்க பொறாமைப்பட்டு உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுத்துறது, அந்த மாதிரி சில பாதகங்களும் அங்கே வரும். அதனால தான் 2nd ரேங்க்குக்கு இழுத்துருக்கேன், குறைச்சிருக்கேன். இது குரு பகவான் 50-50 11ஆம் பாவம் வர்றது நல்லது. இருந்தாலும் பாதகாதிபதியாக வர்றதால கொஞ்சம் பிரச்சனை. அடுத்த மேஜர் கோளான சனி பகவான் உங்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். 5 குறையவன் 7ஆம் கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது சிறப்பு. நல்ல பார்ட்னர்ஸை பார்க்கறது, உகந்த உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய மனதிற்கு பிடித்த அந்த மாதிரி பார்ட்னர்ஸை பார்க்கறது, ஈர்க்கக்கூடிய வகையில் சூழல்கள் இருக்கிறது, இதெல்லாம் அவர் கொடுப்பார். இருந்தாலும் இந்த சனி பகவான்கிறப்ப அது இயற்கை பாவி. அப்படி ஒரு மந்தம் டல்லு, மற்றவங்களை சரியாக புரிஞ்சிக்க முடியாத சிக்கல் அப்படிலாம் வரும். அந்த சனி பகவானே என்னென்னா 5-6 குடையவும் போய் 7ல் இருக்கிறப்ப தப்பாக தான் புரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு வித்தியாசமாக பேசுவீங்க, மற்றவங்க உங்களை புரிஞ்சிக்க முடியாதபடி. இவன் என்ன உண்மையிலே புரியாமல் கோவப்படுறானா, இல்லை சும்மா நடிக்கிறானா, இல்லை வேணும்னு அப்படி செய்கிறானா, என்ன ஏதுன்னு புரியாதபடி இந்த சனி பகவான் உங்களை குழப்புவார். அண்டு நேரடியாக உங்கள் லக்னத்தை பார்க்கறது வேற. அப்படி ஒரு டல்லு, சோம்பேறித்தனம், உடம்பு முடியல. ஏன்னா 6ஆம் இடத்ததிபதியில் உடம்பை பாதிக்கிறது, ஏதோ ஒரு அன்னீசினஸ் பிரச்சனையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது. இது சரியில்லை, அது சரியில்லை, தலை வலிக்குது, என்னன்னே தெரிலங்க, ஒரு உற்சாகம் இல்லை, என்னமோ போல இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகும். மேலும் ஒழுங்காக மெடிடேட் பண்ண விடுவாரா அப்படின்னாக்க யோகாதிபதி அங்கே இருக்கிறப்ப வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தசாபுத்தி சரியில்லைன்னா அதையும் கெடுத்துருவார். ஏன்னா 9ஆம் பாவத்தை சனி பகவான் பார்க்குறார் 3வது பார்வையாக. அதனால் சோம்பேறித்தனம், இல்லை உங்களை அறியாமல் லேட்டாக எந்திரிக்கிறது, தேவையில்லாத இது பண்ணிவிட்டு இதை அப்படி சமாளிக்கிறது, புத்திசாலித்தனமாக ஏதாவது பண்ணிவிட்டு அதை மெடிடேஷனை சின்சியராக பண்ணுறதில்ல, ஒரு ஒழுங்கை கடைபிடிக்கிறது இல்லாதபடி இருக்கும். அதனால தான் போராட்டம் இருக்குன்னுங்க. நான் விடாக்கண்டன் கடாக்கண்டனாக உட்காந்துருவேன். மெடிடேஷன் பர்ஃபெக்டாக நல்லபடியாக போகுது போல நான் உட்காந்துருவேன். மெடிடேஷன் எப்படி வேணாலும் நடக்கட்டும், அவன் சித்தம்படி நடக்கட்டும், நான் உட்காந்துருவேன். ஒரே நேரம் ஒரே இடத்துல அந்த பிரபஞ்ச ஆற்றலை உறுதியாக பெறுவேன்னு உட்காந்துக்கணும். அப்போ தான் பெரிய அளவுக்கு சிக்கல் வராது. இந்த பூர்வ பாக்கியம் உங்களை காப்பாற்றும், இறுதி வெற்றியை கொடுக்கும். அதனால தான் போராடி ஜெயிக்கும் ராசிகள்னு இருக்கேன்.
மேலும் அவர் 4ஆம் பாவத்தை பார்க்குறப்ப சொந்த பந்தங்களால், சொத்துக்களால், வித்தை திறமையால் சற்று தடுமாற்றம், பயம், குழப்பம் வரும். நம்மளாலாம் முடியுமா? ஜெயிக்க முடியுமா? இது மாரி இருக்கே, அது மாரி இருக்கே, இல்ல தப்பா ஏதாவது கெட்ட தசாபுத்தியா இருந்தா தப்பான முயற்சிகள் பண்றது. அந்த சொத்துக்கள் வழியா மறைமுக வில்லங்க, வெளியில தெரியாத அதுல ஒரு வில்லங்கங்கள், பிரச்சனைகள், பழைய இந்த டாக்குமெண்ட் நல்லா இருக்கும். இப்ப சொத்து வாங்குறீங்கன்னா, அதுக்கு பேரண்ட் டாக்குமெண்ட்லாம் ஏதாவது ஒரு குளறுபடி பிரச்சனை இருக்கும். அது உங்கள இப்ப பாதிக்கும். அப்படிலாம் உங்களுக்கு பிரச்சனைகளை அந்த சனி பகவான் குடுக்குறார். ஏன்னா, நல்ல தசாபுத்தியா இருந்தா அந்த பிரச்சனைய தீர்த்துருவீங்க. முடிச்சு சரி பண்ணி ஜெயிச்சிருவீங்க. அதனால தான் போராடி ஜெயிக்கும் ராசிகள்னு. இல்லாட்டி போராட்டம் அதிகமா இருக்கும். ஜெயிக்க தான் வேணும். ஏன்னா, அவரு பூர்வ புண்ணியாதிபதியா வரார். அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடியவரா வரார். வெற்றி அடையணும். கெட்ட தசாபுத்தியா இருக்கு. ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னாக்கா, போராடி சிக்கல தான் ஏற்படுத்துற மாரி வர வேண்டியிருக்கும். அதனால நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. பெரிய அளவுக்கு தன வருவாய கிட்டத்தட்ட 2/6/2026 வரைக்கும் மத்தவங்க சூழல், வித்தை வழியாலாம் கிடைக்கும். ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். மேலும் உங்க வித்தை, திறமை பளிச்சிடுற மாரி. அதாவது குரு கொடுப்பார், சனி கெடுப்பார். 2 வேலையும் நடக்கும். குருவால அறிவார்த்தமா நீங்க நல்லபடியா அப்படி இத பண்ணணும், அத பண்ணணும், அத பிரட்டணும், உருட்டணும், இத கத்துக்கணும், இதுல நம்ம எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்லாம் தோணும். ஆனா சனி பகவான் அதற்கேத்த சூழலை கொடுக்காதபடி தடைகளை ஏற்படுத்தி, தாமதப்படுத்தி, உங்க உற்சாகம், ஊக்கத்தை கெடுத்து ஏதாவது சிக்கல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால போராட்டம் வரும். நீங்க விடாக்கண்டன், கடாக்கண்டனா நிக்கணும். அப்பதான் போராடி ஜெயிக்க முடியும். அடுத்து வெற்றி கிடைக்கிறது கண்டிப்பாக உண்டு. குரு 6ஆம் பாவத்தை பார்க்கறதால என்னதான் போராட்டம், பிரச்சனைகள் இருந்தாலும் 9ஆம் பார்வையாக 6ஆம் பாவத்தை பார்க்கறதால இறுதி ஜெயம், சுபம், மங்களம் அப்படின்னு கண்டிப்பாக நடக்கும். விட்டுறக்கூடாது. ஒரு 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 அசாத்திய துணிச்சல்ல. ஏன்னா நீங்களே புதன் புத்திசாலி தான். ஆனா பயந்தாங்களி. பாதியிலேயே ஏதோ தடங்கள், பிரச்சனை வருது. எதுக்குடா வம்பு, வேணான்டா. தேவையில்லாம நம்மளுக்கு தூக்கம் இல்லை. ஏன்னா பயம் வந்துட்டாலே உங்களுக்கு தூக்கம் போயிடும். இதுக்கு என்னடா தீர்வு, இதை எப்படிடா முடிக்கிறதுன்னு நினைச்சு குழப்பிட்டு இருப்பீங்க. அந்த சிக்கல் வரும், ஜாக்கிரதை. அண்ட் ராகு கேது ஓகேவா இருக்கார். ராகு சனியை போன்று யோகாதிபதியை போன்று வேலை செய்யக்கூடியவர் 6ஆம் இடத்தில் இருக்கிறது சூப்பர். எதிரிக்கு மார்பில் ஆணி. புதியவர்கள், வேற மொழி பேசுபவர்கள், வேற்று மதத்தினர் அவங்கெல்லாம் கூட மதிப்பாங்க, பயப்படுவாங்க அவங்கள்ட்ட. நீங்க சொல்றத கேட்பாங்க. ஒரு இனம் புரியாத திருப்தி, நிம்மதி, சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மெடிடேட் பண்ணிட்டா. ஏன்னா 12ல் உள்ள கேது ஞானக்காரகனா மெடிடேட் பண்ணீங்கன்னா உங்களை ஞானி போல ஞானக்காரகனா வேலை பார்த்து உங்களுக்கு ஒரு திருப்தி, சந்தோஷம், நிம்மதியை கொடுப்பார். இதே மெடிடேட் பண்ணிக்கல அப்படின்னா திருப்தி இல்லை, நிம்மதி இல்லை, விரக்தி, என்னமோ கை கேட்டினது வாய் கேட்டல, அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சுன்னு வருத்தம் வர ராகு கொடுப்பார். அப்படியே 180 டிகிரியில் இருக்கக்கூடிய கேது கெடுக்கிற மாதிரி பண்ணிடுவார். இப்போ கேதுனாலே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஒரு ஞானி போல பிஹேவ் பண்ண வச்சிருவார். மெடிடேட் பண்ணலன்னா ஞான கிறுக்கன் போல வெட்டி வேதாந்தம் பேசிக்கிட்டு இப்படியும் அப்படியும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு வெறும் பேச்சு, காரியம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆகிற மாதிரி ஆகிடும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். 2026ஆம் ஆண்டு ஒரு 5வது மாதம் வரைக்கும், 6வது மாதம் வரைக்கும் ஒரு 5 மாதங்கள், 2/6க்கு அப்புறம் சூப்பராக இருக்கும். குரு நல்லது பண்ணுவார். ஆனால் குரு கொடுக்கறத சனி கெடுக்கிறார். இந்த ராகு பெரிய அளவுக்கு அதிரடி வெற்றிகளை கொடுக்கறத கேது குழப்பி விட்டு கெடுக்க பார்ப்பார். நல்லா மெடிடேட் பண்ணீங்கன்னாக்கா ஒரு ஞானி போல பக்கவா வின் பண்ணலாம். இறுதி வெற்றி, இறுதி சுபம், மங்களம்ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு போராடி ஜெயிக்கும் ராசிகள்ல அடுத்து வர்றது தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசி அன்புள்ளங்கள். இந்த தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு ஏன் அந்த தலைப்பு போராடி ஜெயிக்கக்கூடிய ராசிகள்னு அந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன், செகண்ட் ரேங்க் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த குரு பகவான் லக்னாதிபதி, ராசி அதிபதியான குரு பகவான் ஓகேங்கிற ஸ்டேஜில் இருக்கார். கிட்டத்தட்ட 2/6/2025 வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. அதற்கு அடுத்தது அவர் 8ஆம் இடம் போறார்.
அது கொஞ்சம் ஆபத்து. என்னதான் லக்னாதிபதி உச்சமாகிறது, 4 வித்தை, திறமை, சொந்த பந்தங்கள், சொத்துக்குரியவன் உச்சமாகிறது நல்லது தான். ஆனா 8ஆம் இடம்ங்கிறதால உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. அது தசாபுத்திப்படி நன்மையா தீமையான்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். இது செய்யலாமா வேணாமான்னு. அப்புறம் உங்களை கண்ட்ரோல் இல்லாம 8ன்னா திடீர்னு நடக்கிறது, எதிர்பாராமல் நடக்கிறது, ஆக்சிடென்ட் மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இந்த குரு கொடுக்குற மாதிரி இருக்கிறதால், அதனால தான் இந்த 50%ங்கிற 50-50 அந்த மாதிரி ஒரு தன்மை குரு பகவான். ஏன்னா 7ஆம் இடம் 8ஆம் இடம், 7 இருக்கிறப்ப நல்லது, 8 இருக்கிறப்ப கெடுப்பார். ஆக 7ஆம் பாவத்தில் எது வரைக்கும் இருக்காருன்னா 2/6/2026 வரைக்கும் ஒரு 5 மாதங்கள் தான். ஜூன் மாதம் ஸ்டார்டிங்லேயே அவர் 8ஆம் இடம் போயிடுறாரு. அப்போ உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது, உங்களை அறியாமல் அதுவாக நடக்கும். அப்போ நீங்கள் மெடிடேட் பண்ணிக்கணும். அப்போதான் இறுதி வெற்றி இருக்கும். போராடி ஜெயிக்கும் ராசிகள்னு கொடுக்குறீங்க, போராடி தோக்குற ராசிகளில் நீங்கள் இல்லை, ஜெயிப்பீங்க. விடாமல் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. சனி பகவான் நாட் ஓகேங்கிற ஸ்டேஜில் இருக்கார். அர்த்தாஷ்டம சனியாக இருந்து 4ஆம் இடத்துல இருந்து படுத்துறார். ஸோ அதனால அவர் நாட் ஓகே. அவர் அந்த அளவுக்கு பெருசாக நன்மைகள் பண்ண மாட்டார். எல்லாத்துலேயும் விரயம், தோல்வி, மரியாதை குறைவு, உடம்பு சரியில்லை, இப்படி தான் பண்ணிட்டு இருப்பார். உடம்பை கெடுக்கிறது, மனசை கெடுக்கிறது, அண்ட் பெரிய அளவுக்கு போராட்டம், சிக்கல்கள், பகை, விரோதத்தை கொடுத்து தோல்வி அடைகிற மாதிரியே பண்ண வைப்பார் இந்த சனி பகவான். அந்த மாதிரி இருக்கு. நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. தொழில் வேலை ரீதியாக சுணக்கங்கள், பொருளாதார ரீதியாக 10ஆம் பாவம் தொழில் வேலை பாதிச்சுன்னா பொருளாதாரம் பாதிக்கும். ஸோ அது வழியாலாம் பிரச்சனை. அதனால் உடம்பை படுத்துறது, உடம்பு சின்னதாக ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னால கையோட காட்டிக்கணும். ஏன்னா அஷ்டம சனியில் உள்ள பாதிப்புகளை இவர் கொடுப்பாரு அர்த்தாஷ்டம சனி. அதனால் சின்னதாக கொஞ்சம் உடம்புக்கு என்னமோ போல் இருக்குது, லைட்டாக என்னமோ போல் இருக்குது, உடம்புல அதாவது தென்படுது, இல்லை வலிக்குது, இல்லை என்னமோ ஒரு அன்னீசினஸ் இருக்குது அப்படின்னாலே டக்குன்னு கையோட காட்டிட்டு ப்ராப்பர் டெஸ்ட் எடுத்து சரி பண்ணிக்கணும். இல்லாட்டி வம்பு. ஏன்னா இப்போ நல்ல தசாபுத்தின்னாக்கா ஓரளவு சரி பண்ணிடுவீங்க. இப்போ கெட்ட தசாபுத்தினா பெரிய அளவுக்கு ஆப்ரேஷன், ரொம்ப டேஞ்சராக இருந்தாக்கா ஆயிலுக்கே சிக்கல் அதெல்லாம் கொடுக்கும். ஏன்னா அஷ்டம சனி ஆயிலுக்கு பங்கம் படும், அதில் பாதி அளவுக்கு கொண்டு போயிட்டு வரும். ஓ, அப்படியே யமனை பார்த்துட்டு திரும்பி வந்திருக்காருப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2026ஆம் ஆண்டு சனி பகவான் உங்களுக்கு நாட் ஓகேவாக இருக்கிறது ஒரு டேஞ்சர் தான். மெடிடேட் பண்ணி தான் தப்பிக்கணும். பேரை கெடுத்துக்க கூடாது, குடும்பத்தில் பிரச்சனை வராதபடி நடந்துக்கணும். முயற்சிகளிலும் நீங்கள் எடுத்தேன் கவுத்தன்னு இல்லை அறியாமையால், இல்லை நீங்கள் இதுவரைக்கும் நல்லவங்களா இருந்தவங்க கெட்டவங்களா மாறுறது, இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களை அறியாமல் கெட்டத்தன்மை, இதுவரையில் நல்லா இருந்தாருயா, இப்போ என்னமோ இதுலேருந்து என்னென்னா கெட்ட கெட்ட பழக்கங்கள் வருது, திருட்டுத்தனம், ஒழுங்குத்தனம் இதெல்லாம் வருதுன்னு மற்றவங்க பார்த்து உங்களை எள்ளி நகையாடுறது, அலட்சியப்படுத்துறது மாதிரி வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ராகு கேது ஓகேவா இருக்கார் தம்பி, அது சூப்பர். ஏன்னா ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறப்ப உங்கள் முயற்சிகள் குத்து மதிப்பாக செய்யக்கூடியதெல்லாம் தகுதிக்கு மீறிய வெற்றி, தகுதிக்கு மீறிய விஷயங்கள் கூட உங்களுக்கு நடக்கிற மாதிரி அது பண்ணுவார். புதிய நபர்கள், வேற்று மதத்தினர், அவங்க வழியாகவும் அவங்களுடைய ஒத்துழைப்பும் உங்கள் முயற்சிக்கு கிடைக்கும். சூப்பராக இருக்கும். மெடிடேட் ஒண்டி பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அப்படி ஒரு பூர்வ புண்ணியாதிபதி போல வேலை செய்யக்கூடிய, அதான் நிழல் செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடிய கேது 9ஆம் இடத்துல இருந்து அப்படி ஒரு ஞானத்தை கொடுப்பேன். அறிவுங்கிறது அந்த அளவுக்கு பயன்படாது, அறிவாளிகள் அந்த அளவுக்கு ஜெயிக்க மாட்டார்கள். நான் பல வீடியோஸ்ல சொல்லுவேன். அறிவை எடுத்துக்கிட்டு, அறிவுங்கிறது மியர் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். அதை எடுத்து பிடிச்ச விஷயத்த அப்ளை பண்ணி அது தனக்கு மற்றவங்களுக்கு நன்மை பயக்கிற மாதிரி பண்ணிக்கிறது தான் புத்திசாலியா. அது புத்தியில ஏற்றி பயன்படுத்துகிற ஆளுங்க தான் புத்திசாலிகள். அந்த மாதிரி புத்திசாலிகள் அடுத்த ஸ்டேஜ் வருவாங்க. அறிவாளிகள் வேஸ்ட், புத்திசாலிகள் ஜெயிச்சிடுவாங்க. பட் ஞானிகள் அப்படிங்கிறது நல்ல மெடிடேட் பண்ணுறப்ப அவங்க பெருசாலாம் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. பிடிக்குது பிடிக்கல எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இங்கே என்ன சொல்லுதுன்னு கேட்பாங்க, உள்ள தோணும். அவங்க இருதயத்திலேருந்து பேசக்கூடிய ஆளுங்க, செயல்படக்கூடிய ஆளுங்க அந்த ஞானிகள். அது அப்படியே இந்த இயற்கைக்கு ஒற்றி, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒற்றி நடக்கும்.
அது மெடிடேட் பண்ணாதான் உங்களுக்கு அது கிடைக்கும். இல்லாட்டி அறிவு உங்களை கெடுக்கும். நாலேஜ் இஸ் ஸ்ட்ரென்த்தும்பாங்க. கண்டதை படிச்சீங்கன்னா குழப்பம்தான் வரும். கண்டதை எல்லா இதையும் படிச்சீங்கன்னாங்க எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும்ல. நெகட்டிவ் உங்களை பயமுறுத்தும், சிக்கலாகும். அதனால மெடிடேட் பண்ணிக்கங்க. இறுதி வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். என்னதான் குரு பகவான் 5 மாதங்கள் கொடுத்து ஒரு 8 மாதங்கள் உங்க கண்ட்ரோல் இல்லாம பண்ணாலும் அவன் லக்னாதிபதியா வந்து உச்சமாகறான். கூட்டாளிகள்கிட்ட பிரச்சனை வேண்டாம். குடும்ப உறுப்பினர்கள், நெருங்கிய நட்புகள், பார்ட்னர்ஸ், அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், அவங்களோட இணைந்து செயல்பட்டீங்கன்னா இறுதி வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பட் உங்களுக்கு பார்ட்னர்கிட்ட தான் பிரச்சனை பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கேன். தனுசு லக்னம், தனுசு ராசி அன்புள்ளங்கள் எல்லோருக்கிட்டையும் நல்ல பேர் எடுப்பாங்க. ரொம்ப நெருங்கியவர்கள் லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னரை தான் அலட்சியப்படுத்திடுவாங்க. அவனுக்கு என்ன தெரியும்னு. கணவன்னா மனைவியை அலட்சியப்படுத்துறது, மனைவின்னா கணவனை அலட்சியப்படுத்துறது, இப்படி பண்ணி கெடுத்துருவீங்க. அதில் கவனமாக இருந்துட்டீங்கன்னா இறுதி வெற்றி கண்டிப்பாக இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் ஆபத்து. இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால தசாபுத்தி நல்லா இருந்தால் என்னதான் போராட்டம் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. இறுதி வெற்றி வந்துடும். அது பிரம்மாண்டமாக நல்லபடியாக இருக்கும். இதே கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் ஜெயிச்சங்க, ஆனால் வேஸ்ட்டுங்க. நான் போட்டது ஒன்று, கிடைச்சது ஒன்று. ஓரளவு கிடைச்சிச்சு, ஆனால் அதை சரி பண்ண அதுக்கான பின்விளைவுகள் வேற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா வர்றது தெரியும். ஒரு ஞானி போல பிஹேவ் பண்ணுவீங்க. இந்த ராகு அதிரடி வெற்றிகளை கொடுப்பார். பேராசையான விஷயங்களை கூட நிறைவேற்றி கொடுப்பார். இந்த இறுதி வெற்றியில் உங்களால் ஜெயிக்க முடியும். 2026ஆம் ஆண்டு போராடி ஜெயிக்கக்கூடிய ராசிகளில் இறுதியாக வர்றது மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்கள். மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்கள் போராடி ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த குரு பகவான் 50-15 இருக்கார். 6ஆம் பாவத்துக்கு வேலை பார்க்குறப்ப டேஞ்சரா, சிக்கலா, தேவையற்ற அலைச்சல், விரயங்கள், முயற்சிகளில் தோல்வி, பகை, விரோதத்தை ஏற்படுத்தி நிம்மதி இல்லாத தன்மையை கொடுப்பார். அடுத்து 2/6/2026 அன்று அவர் 7ஆம் இடத்துக்கு வர்றது சூப்பர். அதுலேயும் உச்சமாய் வர, அதில் உச்சமாக இருக்கிறது பாவக ரீதியாக நல்லதுனாலும் இந்த மகர லக்னத்துக்கு குரு பகவான் யாரு அப்படின்னா 3-12 குடையவன். அந்த அளவுக்கு நல்லவன் இல்லை. குரு வந்து இயற்கை சுபர், ஆனால் உங்களுக்கு அவ்வளவா சுபர் இல்லை. உங்கள் முயற்சிகளில் தேவையற்ற குழப்பத்தை, பிரச்சனைய, மற்றவங்க தூண்டுதலால், உங்கள் அறியாமை, ஏன்னா உங்கள் லக்னாதிபதி சனி பகவானால வரார். அவரு 3ஆம் இடத்துல இருக்கிறதால அறியாமையால் சூழலை சரியாக புரிந்து கொள்ளாமல் பார்ட்னர்ஸை, நட்புகளை, மற்றவர்களை சரியாக எடை போட தெரியாமல் சிக்கல்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவர் படித்தவராக இருக்கார், நல்லா இருக்கார், விபூதி பூசிருக்கார், பெரிய ஆச்சாரமாக இருக்கார், நியாய தர்மமாக பேசுகிறார். இப்படி எதையோ நினச்சிக்கிட்டு அறியாமையில் மாட்டிக்கிட்டு விரயங்களை சந்திக்கிற மாதிரி ஆகிடும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு 3-12 கூடையவன் உச்சமாகிறப்ப முயற்சிகளும் பரபரன்னு செஞ்சு ஏகப்பட்ட விரயம், நிம்மதி இல்லாத தன்மையை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் 7ல் குரு பகவான் வர்றது உச்சமா, நிறைய வாய்ப்புகள் வருது. சகோதர சகோதரிகள் வழியா ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் கிடைக்கிறது. அவங்களுடைய ஒத்துழைப்பால் அதெல்லாம் கிடைக்கும். ஆசை சும்மா இல்லாமல் பிஸியாக இருக்கிற மாதிரி ஆசையோடு ஓடக்கூடிய, உழைக்கக்கூடிய தன்மையெல்லாம் அவர் கொடுப்பார். இருந்தாலும் 50-50ங்கிறதால தான் செகண்ட் ரேங்க்ல போராடி ஜெயிக்கக்கூடிய ராசிகளில் இந்த மகரத்து போடுறேன். ஆனால் சனி பகவான் ஓகேவா இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். ஏன்னா பாவிகள் 3-6-11 இருந்தால் நல்லது. பட் முயற்சிகளில் அறியாமை, சிக்கல் வராதபடி பார்த்துக்கணும். ஏன்னா குரு பகவான் அப்படி பண்ணிடுவார். ஓவர் கான்ஃபிடென்ட்ல பண்ணுறது. கொஞ்சம் பெரியவங்க சொல்கிறாங்களே அது என்ன எது கேட்டுட்டு செய்வோம், யோசிச்சு செய்வோம்னு இல்லாமல் அலட்சியமாக அறியாமையால் சிக்கல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் என்ன நடக்கும்னா அதிர்ஷ்டம் போகும். பெரியவங்க சொல்கிறத கேட்டுருந்தா நடந்திருக்கும். அதை கேட்காம காலி பண்ணிடுவீங்க. வரக்கூடிய அதிர்ஷ்டம் போகும். புத்தி அது மாதிரி சிதறும். குழந்தைகள் வழியாகவும், மிடில் ஏஜ் இல்லை ஏஜ்டு பீப்புளுக்கு குழந்தைகள் வழியாகவும் நிம்மதி, சந்தோஷம் இல்லை, சிக்கல் அப்படின்னு வரும். அதிர்ஷ்டமே இல்லை,
அப்படின்னு புலம்பக்கூடிய நேரமாக இருக்கும். அடுத்து ஒழுங்கா மெடிடேட் பண்ணுவீங்களா அப்படின்னு ஆசைப்படுவீங்க. ஆனா பண்ண முடியாது. சொல்லுவாங்கல்ல, ஆசை இருக்கு அரசால, அம்சம் இருக்கு கழுத மேய்க்கன்னு. மாதிரி ஆசை இருக்கும். அப்படி இப்படி முயற்சிலாம் பண்ணுவீங்க. ஒழுங்கா அதை தொடர் முயற்சியா பண்ணுவீங்களா அப்படின்னா, அது அறியாமையால குழப்பறது, சோம்பேறித்தனத்தால குழப்பறதுன்னு பண்ணிடுவீங்க. மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அத ஜெயிக்கிறது, இறுதி வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும். அதை மெடிடேட் பண்ண விடாதபடி உங்களை லக்னாதிபதி கெடுப்பார். அண்ட் மேலும் நிம்மதி, சந்தோஷமே இல்லை, தூக்கமே இல்லைங்கிற ரேஞ்சுக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும். இந்த சனி பகவான் தூக்கத்தை கெடுப்பார், நிம்மதி சந்தோஷத்தை கெடுப்பார். தேவையற்ற விரயங்களை, அனாவசிய விரயம், அனாவசிய அலைச்சல் அதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். ஆரம்பத்தில் ஒரு 2/6/2026 வரைக்கும் அந்த குரு பகவான் தேவையற்ற செலவுகள், விரயங்கள், அலைச்சல்களை தடுக்க ஒரு முயற்சிப்பார். அது நல்லது. இருந்தாலும் உங்க புத்தி சரியில்லாமல் வேலை பார்க்குன்றீங்க. அதனால தான் 2வது ரேங்க் கொடுத்துட்டேன். ஏன்னா சனி பகவான் ஓகேவா இருந்தாலும் மெடிடேட் பண்ணாதான். ஏன்னா அவர் 9ஆம் பாவமா அந்த 9ஆம் பாவத்தை 7ஆம் பார்வையாக பார்த்து கெடுப்பார். எங்கே இவன் மெடிடேட் பண்ணிட்டா பெரிய ஆள் ஆகிட போகிறான், இவனை உட்கார விடக்கூடாது அப்படின்னு மாயை தடுக்கும். இந்த இருள் சூழும், அறியாமை அப்படி உங்களை கெடுக்க பார்க்கும். விடாக்கண்டன் கடாக்கண்டனா முயற்சி பண்ணணும். 2ல் இருக்கக்கூடிய ராகு, 8ல் இருக்கக்கூடிய கேது சர்ப்பதோஷத்தை கொடுத்து குடும்பத்தில் பிரச்சனை, புதிய நபர்கள், வேற்று மதத்தினர் வழியாக குடும்பத்தில் பிரச்சனை, பேரை கெடுத்துக்கிறது, தன வருவாயை கெடுத்து கொள்வது, பார்ட்னர் வழியா முறிவு பிரிவு, அவங்க ஏன் இவன் சரிப்பட்டு வர மாட்டான்னு அவங்களா பிரிஞ்சு போற மாதிரி, அந்த மாதிரி சூழல்கள், அது மாதிரி பிஹேவியர் இதெல்லாம் நடக்கும். ஏன்னா 1 7ல் இருந்தாலும் 2 8ல் இருந்தாலும் கடுமையான சர்ப்பதோஷம். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேது ஒரு ஞானி போல பிஹேவ் பண்ண வைப்பார். ஒன்று இதுக்கும் அறியாமையால் மற்றவங்களை எரிச்சல் ஊட்டுறது, இல்லாட்டி சந்தேகத்தால், குழப்பத்தால் மற்றவங்களை எரிச்சல் ஊட்டி பிரிகிற மாதிரி. ஐயே வந்துட்ட என்ன செஞ்சாலும் இவனுக்கு திருப்தி வராதுரா, சந்தேகம் பிடிச்சப்பன், நம்பிக்கை இல்லாதவன் அப்படின்னு விலகிற மாதிரி பண்ணிடுவார் இந்த கேது. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நடுப்புற இருப்பீங்க. உங்கள் அறியாமை உள்ளுக்குள்ளே டவுட் வந்தாலும் கேட்க மாட்டீங்க, கடவுள் இருக்கார் பார்த்துக்குவேன் அப்படின்னு. அது ஒரு ஞானி போல பிஹேவ் பண்ணுறதால மற்றவங்களுக்கு அப்படிதான் குழப்பம் வந்தால் கூட என்ன சொல்லுவாரோ இது மாதிரி ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் கேட்காம இருக்கிறப்ப ரொம்ப நேர்மையா அவங்க பங்கெல்லாம் கூட விட்டு கொடுக்கறது, எனக்கு பேசினபடி பணத்தை கொடுங்க எல்லாம் கேட்காதபடி விட்டு கொடுக்குற மாதிரிலாம் ஒரு இது வரும். அது மெடிடேட் பண்ணாதான் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு 2nd ரேங்க் தான் கொடுத்துருக்கேன். சனி பகவான் ஓகேவா இருக்கார். குரு பகவான் 50-50, ராகு கேது தான் நாட் ஓகேங்கிற ஸ்டேஜ். கெடுக்கிறதுக்கு இருக்கிறது ஆளு ராகு கேது தான். குரு பரவாயில்லங்கிற பாதி நல்லது அப்படின்ட்டு இருக்கேன் பாருங்க, 50-50ன்னு. சனி பகவான் ஓகேவா இருக்கிறதால நல்ல பலனையே அனுபவிக்கலாம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா. நான் 2nd ரேங்க்லும் கொடுத்துருக்கேன்ல, 1st ரேங்க்குக்கான பலன்கள் கூட உங்களுக்கு நடக்கும். அந்த மாதிரி நல்ல தசாபத்தி இருந்துச்சுன்னா சூப்பர். ஏன்னா இதில் 2nd ரேங்க்குனாலும் போராட்டங்கள், தடைகள், பிரச்சனைகள் இருந்தாலும் ஜெயிக்கும் ராசிகள்ல சொல்லியிருக்கேன். போராடி ஜெயிக்கும் ராசிகள்ல நீங்கள் வரீங்க. உண்மையிலேயே மெடிடேட் பண்ணிக்கங்க, பெரிய அளவுக்கு சிக்கல் வராது. உங்களுக்கு அந்த பூர்வ புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரன் தன்னுடைய சுயசாரத்தில் இருப்பதால் என்னதான் ஒரு ஒரு அலைச்சல், இது ஒரு தேவையற்ற விரயங்கள் இதெல்லாம் இருந்தாலும் நிகர லாபம். இவ்வளவு செலவானாலும் செலவுக்கு மீறி லாபம் கிடைச்சிச்சுப்பா, நல்லது நடந்துச்சுப்பா, இத்தனை வாட்டி அலைஞ்சாலும் முடிச்சோம்ல அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த சுக்கிரன் கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். உங்களுக்கு அந்தஸ்து, மரியாதை உயரும். தொழில் ரீதியாகவும் பெரிய அளவுக்கு திருப்தி, சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் இந்த புதன் கேது சாரத்திலிருந்து 8ஆம் இடத்துல இருக்கிறது மெடிடேட் பண்ண விடாம தடுக்கும். அதனால தான் 2nd ரேங்க் போட்டிருக்கேன். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. இந்த கேது கெடுக்கிறார். 9ஆம் இடத்ததிபதியும் கேதுவோட சாரத்தில் தான் இருக்க. சாரத்துல இருந்து 12ல் இருக்க. மெடிடேட் ஒண்டி பண்ணிட்டீங்க, விபரீத ராஜயோகம் எல்லாம் மூக்கில் விரல வைப்பாங்க. எப்படா இவன் ஜெயிச்சான், ஐயோ தீந்தா, இதோட முடிஞ்சான், இதுக்கு மேலே இவன் எந்திரிக்க முடியாது
அதோட முடிஞ்சிச்சு இவன் கதை. அப்படி இப்படின்ல எதிர்பார்த்தோம். எப்படி மீண்டு வந்தான் அப்படின்னு மத்தவங்க பார்த்து அப்படியே அதான் விபரீத ராஜயோகம்னு. ஏன்னா 8, 12 பக்கமா வேலை பார்க்கும். அது மெடிடேட் பண்ணாதான் ஞானி போல மாறுவீங்க. இல்லாட்டி ஞான கிறுக்கனாக கண்டபடி குளறுபடி பண்ணி உங்களுக்கும் பிரச்சனை, கூட இருக்கிறவங்க உங்களை நம்பி வந்தவங்களுக்கும் பிரச்சனையா மாறிடும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. கெட்ட திசாபுத்தி இருந்தாலும் கோள்கள் பெருசா கெடுக்க முடியாதுன்னு இருக்கேன். நல்ல திசாபுத்தின்னா கவலையே கிடையாது. முக்கியமான டெசிஷன் எடுக்கிறீங்க இந்த வருடம், மேஜர் இது பண்ணி ஆகணும், ரிஸ்க் தான் அப்படிங்கிறப்ப உங்க பிறப்பு ஜாதத்தை பார்த்துட்டு எடுத்துக்கணும். நன்றி அன்புள்ளங்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருள் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.